டாக்டர் சைனுடின் அவர்கள். உண்மையிலே இந்த உலகமயமாக்கல் சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உலகமயமாக்கலுடைய விளைவாக என்னென்ன கலாச்சார மோதல்கள் ஏற்படுகிறது அல்லது முரண்பாடுகள் ஏற்படுகிறது, இந்த எழுகின்ற சமூகங்கள், அதாவது இந்த கலாச்சார முரண்பாடுகள் அதே போன்ற மோதல்கள் எழுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த சமூகங்கள் அவற்றை எவ்வாறு வழிநடத்துகின்றன, இதை பற்றி தெளிவுபடுத்துங்கள். கலாச்சார விழுமியங்கள் உலகமயமாக்கல் மூலமாக கிடைக்கின்ற தகவலின் அடிப்படையிலே குறிப்பாக இளம் சமுதாயத்திலே பாரிய மாற்றங்களை நாங்கள் இப்போது பார்க்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் விரும்பாமலோ இன்று இந்த உலகம் ஒரு 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 முன்னேற்றமான ஏற்பாடுல இருக்கின்ற போது நாங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது எங்களுடைய சிறார்களும் இந்த தொழில்நுட்பத்தினூடாக உலகத்துடன் தொடர்பு கொண்டிருப்பது. ஆக எல்லா எல்லா வயது உட்பட்டவர்களுக்கான இந்த மாற்றங்களை நாங்கள் பார்க்கின்ற போதும் எங்களுக்கு பல சவால்களை நாங்கள் கண்கொண்டாக பார்க்கின்றோம். இது பொதுவான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இதை நாங்கள் நாங்கள் இதுல பேசலாம், இது தெரிந்த விடயம் தான் உண்மையிலே எங்களுடைய சமுதாயத்தில். ஆனா இதுல என்னன்னு சொன்னால் நாங்க கவனிக்க வேண்டியது, இந்த உலகமயமாக்கல் மூலமாக சமூகத்தில் நடக்கின்ற கலாச்சார சவால்களை எவ்வாறு ஒரு சமூகம் அதனை பாசிட்டிவாக பார்க்க வேண்டும், அதனை உள்வாங்குகின்ற நேரம் அதற்கான மாற்று வழிமுறைகளை நாங்கள் ஏற்படுத்துகின்ற போது அல்லது வழிகாட்டலை ஏற்படுத்துகின்ற போதும் அவர்களையும் இன்றைய காலப்பகுதியில் இருக்கின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்துபவர்களாகவும் கலாச்சார பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தாதவாறு நாங்கள் இந்த இளம் சார்களை நாங்கள் முக்கியமாக இதுல நாங்க வழிநடத்த வேண்டிய தார்மீக கடமையாக இருக்கின்றது. அது மட்டுமில்லை, இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த சில பிரதேசங்கள்ல உதாரணமாக கனடா எடுத்துக்கொண்டு சொன்னால், கனடாவில் புலம்பெயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அதே நேரம் மேற்கத்திய மக்களும் இருக்கிறார்கள். இவர்கள் ஒன்று சேருகின்ற போது அல்லது இவர்கள் ஒருமித்த நிலையில் இருக்கின்ற போது ஒரு சாரார் தங்களுடைய கலாச்சாரத்தை பேண வேண்டும் என்று நினைக்கின்ற அதே நேரம் அவர்களுடைய ஒரு தழுவல் நிலையை நாங்கள் காணலாம். சோ உண்மையாக இந்த உலகமயமாக்கல் மூலமாக இந்த கலாச்சார சவால்களை நாங்கள் காண்கின்றோம். அதற்கான தீர்வுகளை நாங்கள் சமூகம் என்ற அடிப்படையில் கூட்டுமொத்தமாக நாங்கள் வழிகாட்டுவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக அருமையான கருத்து. ஏனென்றால் இந்த உலகமயமாக்கலுடைய தாக்கத்தால் சமூகங்களுக்கு இடையிலான ஏற்படக்கூடிய பல்வேறு விளைவுகள், அதை எப்படி எங்களுடைய சமூகங்கள் அனுசரித்து அல்லது அதனை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கையாண்டு கொண்டு போகிறது என்கின்ற விடயத்தை சிறப்பான முறையை தெளிவுபடுத்தினீர்கள். Thank you, Dr. Zainuddin, for providing interesting and relevant insight. Doctor, you provided us the valuable insights with relative our society. It's needed actually. This is Elite Inside Story, viewers. Let's move to the next question. Dr. Muhammad Asmal. Dr. Muhammad Asmal, how specifically is the Akrapa to as a society influenced by globalization, specifically in higher education? Doctor? Thank you, Rahman. Here's my take. I was born and brought up in the streets of AKP, so I understand. So there's still the DNA exists. So the ultimate influence of the globalization on our society, I think, is characterized in terms of education philosophy, education delivery, education practice, and to a significant extent, accreditation. It is something of a glitch to say this, but we are living in a knowledge-based economy and knowledge-based society. So let's try to scrutinize how it interacts with how the globalization interacts with our education society. Now, I brought a few mega trends in education to give you a thought process, so thereby paints a nice picture. So the very first observation I have is that both the learners and the higher education institutions mostly view knowledge or education as a commodity. Say 3-year courses or 2-year courses, once it's done. But do they have measure to validate whether they are imparting serious skills onto students? Now, that's a major question mark.
although this is not universally true. Comparatively, there's a huge drive among the students that they want to qualify. I want to become an engineer. I want to become a professor. I want to become a quantity surveyor. Qualifying has a serious drive, and it has become a top priority over skills. Right. And increasingly, students are focusing on courses that can offer them monetary benefits in the short run. Now, that has become a centric priority of education. The emergence of digitalization too. Now, this is one of the, this is my favorite observation. The emergence of digital tools has significantly reduced the reading habit. I would like to quote that as a effective reading behavioral habit that has reduced significantly the effective behavioral habit, active reading among our modern generation, modern learners. Now, you have to take this lightly because it is a universal phenomenon, right? Not only in AKP, but everywhere it is the case. So, but what is the wisdom here? Why it's important to understand this diminishing behavior? How we can react in order to overcome, right, this paradox, this dilemma, right? And also, in a way, the modern days learning, specifically in the universities, relies on visualization, listening, and engagement, which has kind of, in my perspective, led to a pedagogical drift, right? A new learning mechanism to address to a significant level. Now, you see that it is important we utilize new tools, mechanism, and techniques to embed these pedagogical mechanism to enlighten our student, correct? And the mode of assessment, such as exams, presentations, those are slowly fading away, to be very specific. So we need to understand this important, relevant, consequential changes in the higher education when we develop curriculum, assessment, right, and modules, right, to a larger extent. And one of the other change I would like to quote here is that the influence of sustainable digital transformation tools, right, imposing a lot of pressure on the teachers, right? The teachers, it could be in the primary education or the secondary education or higher education, they are expected to know certain education tools, right, and technologies to be able to be efficient in the classroom. Now that is not anymore a luxury thing. It is kind of a basic, fundamental thing to have in your curriculum vitae, right? And universities are increasingly becoming borderless, right? I spoke about the MOOCs, massive open online courses, distributed and anonymous organization, and universities are increasingly adapting universal design of learning, active learning, real world learning mechanism, which is totally a good change, right? Collectively a good change and good for the world education system. But to what extent our universities are adapting, our technical colleges are adapting when we are delivering courses, right? So that's what it is. So the point here is that quality matters. If you want to compete in the industry 5.0 era, probably our offspring and our young generation, they are going to face that era significantly or largely. We are almost in the verge of completing the industry 4.0 era, which was colored by 4 distinct technologies, namely cloud computing, Internet of Things, and big data, and artificial intelligence. So that is almost fading away. So it's almost over. According to United Nations, the Industry 5.0 already started in 2017. So where do we stand? So these are the key questions we need to ask ourselves as a society if we want to emerge. And you see, one of the other interesting aspect or element is that foreign accreditation of certificates are directly linked to the potential job offers and potential compensation. So it gives you the luxury to command a wage,
right? A compensation, right? And finally, I put purposefully, objectively, this as a final point to kind of conclude my view. Wherever money goes around, education also going around. Education also goes around. Wherever money goes around, education is also goes around. So we are typically living in a postmodern world, although we can constructively argue we are living in a modern world. I hope the explanation shed lights on about the influence of higher education specific to our situation, emerging society, which is the case of AKP. Rahman, over to you. Thank you, Dr. Muhammad Asmal. Actually, you mentioned about, in your answer, effective reading totally collapsed in these days. Okay? That's correct. Absolutely. Yeah, yes. I 100% agree with you, Dr. Asmal. And we can see that now in our children. Okay.